கடந்த 100 வருஷம் இந்திய சினிமாவில் பலவிதமான ஜேர்னர்களில் சினிமா வந்திருக்கு. காமெடி, த்ரில்லர், ஃபேமிலி ட்ராமா, வில்லேஜ் சப்ஜெக்ட், சிட்டி சப்ஜெக்ட், கிரைம், பொலிட்டிக்கல், சோஷியோ பொலிட்டிக்கல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதில் பெரும்பாலான சினிமாக்கள் இந்திய சமூகத்தின் உண்மையை சரியாக சொன்னதே கிடையாது. சில சினிமாக்கள் இந்திய சமூகத்தின் உண்மையான முகத்தை நேர்மையாக பதிவு செஞ்சுருக்கு. இந்த வரிசையில் சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜேர்னரில் வெளிவந்திருக்கிற குபேரா இந்திய சமூகத்தின், இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தின் உண்மையான முகத்தை நேர்மையாக பேசியிருக்கு. இந்த குபேரா சினிமா பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மும்பையில் இருக்கிற நீரஜ் மித்ராங்கிற பிஸ்னஸ்மேன் இந்தியா முழுக்க இருக்க ஆயில் ரிசர்வ்களை எல்லாம் தன்னோட கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறார். இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க மத்திய அமைச்சர் ஒருவர் 1,00,000 கோடி லஞ்சம் கேட்கிறார். அதை 50% ஒயிட் 50% பிளாக்காக கொடுக்க சொல்கிறார். பெரிய ரிஸ்கான இந்த வேலை செய்யறதுக்கு சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நாகார்ஜுனா இப்போ பொய் கேஸில் மாட்டி ஜெயிலில் இருக்கார். நான் உன்னை ஜெயிலிருந்து வெளியே எடுக்கிறேன், நீ எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு டீல் பேசி முடிக்கிறாங்க. இதில் இருக்கிற ரிஸ்கை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நாகார்ஜுனா அடையாளம் இல்லாத 4 பிச்சைக்காரங்களை திருப்பதி கோயிலிருந்து செலக்ட் பண்ணுறார். அதில் ஒரு பிச்சைக்காரனா தனுஷ் இருக்கார். இவங்க 4 பேரையும் ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மிகப்பெரிய அமௌண்ட்டை அதில் டெபாசிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பிச்சைக்காரங்களை அந்த முதலாளிகள் கொலை பண்ண தொடங்குறாங்க. இதிலிருந்து தனுஷ் எப்படி தப்பிக்கிறார், அந்த ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிற 40,000 கோடி பணம் என்ன ஆகுது, அந்த கொடூரமான முதலாளிக்கு கடைசியா என்ன நடக்குதுன்னு இந்த சினிமா பேசுது. இப்போ இந்த சினிமாவின் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். இந்திய நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இந்த சினிமா தெளிவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் பேசியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற போலீஸ் சிஸ்டம், கோர்ட் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாமே எந்த விதமான ஒழுங்கும் இல்லாம ஊழல் மட்டுமே நிறைஞ்சிருக்கிறத இந்த சினிமா சரியா பேசுது. இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம், லா சிஸ்டம் மேல இங்க வாழ்ற மனிதர்கள் நம்பிக்கை வைக்க முடியாதுன்னு இந்த சினிமா பேசுது. ஒரு சீன்ல இந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே பிரைவேட்டைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த முதலாளி கிட்ட சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றார். பிரைவேட்டைஸ் பண்ணி ஒரு தனி நபர் கையில் அதிகாரத்தை கொடுத்தா அந்த பெரு முதலாளி என்னவெல்லாம் பண்ணுவார்னு இந்த சினிமா நம்ம கிட்ட தெளிவா பேசுது. பிரைவேட்டைஸ் பண்றதுனால இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குபேரா ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க முடியுது. இந்திய போலீஸ், அரசியல்வாதிகள், சட்டம், மாஃபியா கும்பல்களுக்கு இடையேயான மகா கொடூரமான நெட்வொர்க்கை இந்த சினிமா ரொம்ப கிளியரா காமிச்சிருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படியெல்லாம் இயங்கும், அதுக்குள்ள என்னென்ன எல்லாம் நடக்கும், யாரெல்லாம் பணத்தை கொள்ளையடிப்பாங்க, யாரெல்லாம் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சீன்களை தொடர்ச்சியா அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீன் சீக்வன்ஸ் ஒரு தெளிவான ஃப்ளோல வந்தது தான் இந்த சினிமாவினுடைய மிகப்பெரிய பலம். இந்திய அரசியல் சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம் ஒரு நோ கேரண்டி சிஸ்டம்னு இந்த சினிமா கடைசி வரைக்கும் பேசுது. இந்திய லீகல் சிஸ்டம் பத்தி இந்த சினிமா ரொம்ப தெளிவான கேள்விகளை நம் முன்னால வைக்குது. இந்த விஷயத்தை ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே மற்றும் டைரக்ஷன்ல தெளிவா கொண்டு வந்து அசத்தி இருக்காங்க. இந்தியாவில் எல்லா விஷயத்தையுமே பணமும் பணக்காரர்களும் முதலாளிகள், ஊழல் அரசியல்வாதிகள் மட்டுமே கண்ட்ரோல் செய்யறாங்க அப்படின்னு இந்த சினிமா ரொம்ப வலுவா பேசுது. நேர்மையான, திறமையான சிபிஐ ஆபீசரா நாகார்ஜுனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்திய பொலிட்டிக்கல் லா சிஸ்டம் மேல நம்பிக்கை இழந்து போற நாகார்ஜுன் அதுக்கு எதிராக வேலை செய்யற ஒரு ஆளா மாறுறார். இந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரை நாகார்ஜுனா சினிமா முழுக்க நல்லா கேரி பண்ணியிருக்கார். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அனாதையா பிச்சைக்காரனா வர்ற தனுஷ் சினிமா முழுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். பாடி லாங்குவேஜ், பேசுற விதம், நாலேஜ் இல்லாம வாழ்றது, இரக்கமான மனசு என ஒரு டஃப்பான கேரக்டரை தனுஷ் இந்த சினிமாவில் பண்ணியிருக்கார். உண்மையிலேயே இந்த சினிமாவின் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் யாருன்னா வில்லன் முதலாளி நீரஜ் மித்ராவா நடிச்சிருக்கிற ஜிப் சர்ப்தான். ஒரு பெரு முதலாளிக்குரிய தோற்றம், பாடி லாங்குவேஜ், பேச்சு, கொடூரமான சிந்தனை, பணத்துக்காக எதை வேணாலும் செய்யற ஒரு மைண்ட் செட் என இந்த கேரக்டர் ரொம்ப அசத்தி இருக்கு. இது வரைக்கும் வெறும் கிளாமரா ஹீரோக்கு பின்னால சுத்திக்கிட்டு டான்ஸ் மட்டுமே ஆடிக்கிட்டு இருந்த ராஷ்மிகா மந்தனாக்கு இந்த சினிமால உருப்படியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை ராஷ்மிகா சரியா பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி ராஷ்மிகா இதுல நடிச்சிருக்காங்க. பிச்சைக்காரனா வர்ற பாக்கியராஜ், போலீஸா வர்ற சாயாஜி ஷிண்டே,
சுனேனா எல்லாரும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர்களுக்கு கொடுத்திருக்கிற ரோல் பெர்சன்டேஜ் இந்த சினிமாவில் சரியா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஒரு கொடூரமான முதலாளியையும் அதுக்கு எதிராக இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் பிச்சைக்காரங்களையும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு நேர்மையான சிபிஐ ஆஃபீஸரையும் வச்சு டைரக்டர் சேகர் கமுலா இன்டெலிஜென்ட்டாக ஒரு சினிமாவை நமக்கு கொடுத்துருக்காரு. லைட்டிங், நிறைய லொக்கேஷன்கள், நிறைய நைட் சீன்கள் இருக்கிற இந்த சினிமாவில் கேமரா டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏராளமான சீன்கள் இருக்கிற இந்த சினிமாவின் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சினிமாவின் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதே இந்த எடிட்டிங் தான். இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் சினிமாவுக்கு பொருத்தமான பிஜிஎம் தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்திருக்காரு. இந்த சினிமாவின் நெகட்டிவான விஷயம் இந்த சினிமாவினுடைய லென்த். குறிப்பா கொலை முயற்சியிலிருந்து தனுஷ் தப்பிச்சதுக்கு பிறகு சீன்கள் போய்கிட்டே இருக்கு. அது நம்மளை கொஞ்சம் டயர்ட் ஆக்குது. இன்னொரு விஷயம், எந்த விதமான அதிகாரமுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரன் எப்படி இவ்வளவு பெரிய கார்பரேட் முதலாளிகளை அழிக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மொத்தத்தில் ஊழல் நிறைந்த ஹைலி கரப்டட் இந்திய சமூகத்தை பத்தி தைரியமா தெளிவா எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணாம பேசி இருக்கிற ஒரு பெஸ்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவியா பைராவை நம்ம தாராளமா சொல்ல முடியும். இந்த சினிமாவை நீங்க கட்டாயம் பார்க்கணும். இது ஒரு மஸ்ட் வாட்சிங் மூவி. இந்த சினிமா ஒரு ஐ ஓப்பனிங்கான சினிமா. அர்த்தம் இல்லாத கோமாளித்தனமான விஷயங்களை பொழுதுபோக்குங்கிற பேர்ல காட்டுற இந்திய சினிமாக்களுக்கு நடுவுல பார்க்குற ஆடியன்ஸை அவங்க வாழ்ற ஒரு நாட்டை பத்தியும் அதன் உண்மையான முகத்தை பத்தியும் இந்த டைரக்டர் யோசிக்க வச்சிருக்காரு. ஏராளமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து ஒரு நல்ல சினிமாவை கொடுத்த இந்த மொத்த டீமும் மீண்டும் ஒரு சமூக அக்கறை உள்ள சினிமாவை கொடுக்க வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ்.